ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அப்பாவோட வாழை தோட்டத்துக்கு தான் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்ணுக்கும் சரி நம்ம மனசுக்கும் ஒரு இதமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தோட்டம் ஏலரிசி தோட்டம். இதில் வந்து 5லேருந்து 6 ஏக்கர் வரைக்கும் இருக்குது. ஃபுல்லாகவே வந்துட்டு காயெலாம் வெட்டி முடிச்சாச்சு. ஃபைனலாக கொஞ்சம் மட்டும் இன்னும் காய் ஒதுங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 2ஆம் வாழைக்கும் அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு தார் நல்லாவே பழுத்திருக்குன்னு சொல்லவும் வந்துட்டு என்னை வர சொல்லியிருந்தாங்க. நான் மோஸ்ட்லி கடையில் பழங்கள், அதுவும் வாழைப்பழம் சுத்தமாக கடையில் வாங்க மாட்டேன். நம்ம தோட்டத்தில் இருக்கிறத ஒரு தாரை எடுத்து நம்ம வீட்டில் மாட்டி விட்டேன்னா அது பாட்டுக்கு 1 வீக் 10 டேஸ் வரைக்குமே இருக்கும். இந்த வயலில் ஒரு மருதாணி மரம், பெரிய மரம் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் நிறையாவே காய் வச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு ஆர்கானிக்கான ஒரு சாம்பிராணி பவுடர் மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கவும், சரி அதனால நேரில் வயலுக்கு வந்துட்டு வாழைத்தாரையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மருதாணியோட அந்த விதைகள் எல்லாமே பறிச்சுட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு ஆன்மீகம்னா ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கடவுள் நம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குது. நம்ம வாரத்தில் 3 நாள் எப்படி இருந்தாலும் நம்ம சாம்பிராணி போடுறோம். அது கெமிக்கலா ஆர்கானிக்கான்னு தெரியவே இல்லை. மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கிறத விட நம்ம இயற்கையாகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த மருதாணி விதையை பறிக்க வந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இயற்கையான முறையில் சாம்பிராணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் அந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த மரம் ஃபுல்லாகவே அவ்வளோ விதை இருந்தது. இதை நம்ம உருவங்குள்ளையுமே டைம் ஆயிருங்கிறதுனால நான் ஒவ்வொரு கிளையாகவே நம்ம உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த இலையும் நல்லது தானே அப்படிங்கிறதுனால நம்ம அந்த இலையோடையே ஒவ்வொரு கிளையாகவே பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். சின்ன சின்னதாக கையை வச்சு ஒவ்வொன்றா கட் பண்ணி கொடுத்தாரு. ஒரு டவுட் இருக்குது எனக்கு. இந்த மரம் அத்தி மரமாக என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அத்தி மரத்துலேயே 2-3 விதம் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற அத்தி மரம் அது வேற மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிறது அத்தி மரம் தான் சொல்றாங்க. இதை சாப்பிடலாமா என்னன்னு தெரியல. ஆனால் இதுல இருந்து ஒரு காயை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே அத்தி பழம் மாதிரியே இருக்கு. அம்மா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி கூட அவ்வளோ பழங்கள் பறித்து என்கிட்ட வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்த்தா அப்படியே அத்திப்பழம் மாதிரியே இருக்குது. ஆனால் பயமாக இருக்குது இதை சாப்பிடலாமா என்னான்ட்டு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இது என்ன மரம்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அத்தி மரம் பக்கத்துலேயே ஒரு இலந்தப்பழம் மரம் இருக்குது. ஆனால் இது சீசன் இல்லைல்ல, அதனால் இதில் காய் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு காய் காய்க்கும் போது நான் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம வீட்டிலே முருங்கை மரம் இருந்துச்சு. அது ரொம்ப ஹைட்டாக உயர வந்துட்டு கீரை வச்சுருந்துச்சு. ஆனால் எப்படி இருந்தால் என்ன, நான் அலக்கு வச்சு கூட நான் கீரை பறிச்சுப்பேன். இந்த ஆடி மாதம் காற்றுல அந்த மரத்தோட ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. தோட்டத்தில் முருங்கை மரம் இருந்ததால கையோட முருங்கைக்கீரையும் பறிச்சிடலான்னு அதையும் பறிச்சாச்சு. ஃபைனலாக வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்ணு பிதைச்சி மிச்ச கண்ணுங்கள்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க போல். அது எல்லாமே நல்லா மழை வரவும் சூப்பராக தளைஞ்சி எப்படி இருக்குது பாருங்க. நம்ம தோட்டத்துலேயுமே கண் இருக்குது. இருந்தாலும் அம்மா வீடு அப்பா வீடுனாவே ஒரு ஸ்பெஷல் தானே. சரி இதுலேருந்து ஒரு 10 கன்று எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தோட்டத்தில் நம்ம 4 மூலையிலையும் வச்சு விடலான்னு ஒரு ஆசையில் ஒரு 10 கன்று மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே கண்ணை வந்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு மருதாணியையும் காய வச்சாச்சு. மாடியிலேருந்து பார்க்கும் போதே நம்ம தோட்டம் தெரியுது பாருங்க. அந்த தோட்டத்துக்குள்ளே தான் வாழைக்கண்ணை நான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம விதை போட்டது எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. ஸோ ஒரு 10 டேஸ் கழிச்சு செடிலாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கீரையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பழத்தாரையும் நம்ம கயிறில் நல்லா மாட்டி விட்டாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கல. வயலில் ஒரு 10லேருந்து 15 தார் நல்லா கீழே உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு ஒரு கால் வந்துச்சு. ஸோ டிராக்டர் எடுத்துகிட்டு சரி அந்த 10 தாரையும் எடுத்துகிட்டு வரலான்னு போயிருந்தாரு. ஸோ என்னையும் வரியான்னு கேட்டார். சரி நானும் கிளம்பிட்டேன். டிராக்டர் ஓட்டுறது அதுக்கப்புறம் கார் ஓட்டுறதுனா ரொம்பவே பிடிக்கும். நான் ஆசைப்பட்டது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் செஞ்சுருக்காரு. ஸோ எனக்கு பழைய டிராக்டர் நல்லாவே ஓட்டுவேன். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், எனக்கு ஓட்டுறதுக்கு பயம். ரிட்டர்ன் வரும்போது எனக்கு கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வாழைத்தாரெலாம் ஏற்றிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் கொஞ்சம் நேரம் ஓட்டுனேன். ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். சனி மூலையில் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வாழைத்தார் ஊனணும். அந்த வயல் தான் இது. இப்போ 2-3 மாதத்தில் எவ்வளோ அழகாக நல்லா பச்சை பசேர்னு நல்லாவே கண்ணு பெருசாகிருச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. டெய்லியுமே ரொட்டீனாக செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. வீட்டில் இருக்க எல்லா லேடிஸ்க்குமே தெரியும், நம்ம வீட்டில் இருக்கிறத விட என்றைக்கோ ஒரு நாள் நம்ம வெளியில் வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி தான் நான் வெளியில் வேறு எங்கேயும் படம் பார்க்குறதோ அந்த மாதிரிலாம் எனக்கு அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது. எனக்கு போர் அடிச்சிச்சு இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது டக்குன்னு நான் வயலுக்கு தான் ஃபஸ்ட்டு போவேன். வயலுக்கு போனால் அந்த இயற்கையான காற்று, அப்புறம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த பச்சை பசேர்னு அந்த இலைகள் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்.
அப்பா தோட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சமைக்க தான் போகிறேன்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு எதுவும் சமைக்க வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஜென்ஸ் எல்லாம் வயலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது எதுக்குடா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, டக்கு டக்குன்னு பேசுகிறாங்க சாப்பிட்ற நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அடிக்கடி தோணும். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மதிய நேரத்தில் வயலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போங்களையும் கபகபகபன்னு அப்படி ஒரு பசி. சரி என்னடா பண்ணுறது அப்படிங்கிற யோசிக்கும் போது சரி தோசை பேட்டர் இருந்துச்சு. சரி தோசை பேட்டரை வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்யலான்னு கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். வீட்டுக்குள்ளே போனோடனே அடுப்பை ஆன் பண்ணி தோசை தவாவை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பால் எப்பொழுதுமே வச்சுருப்பேன். அதில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு பன்னீர் ரெடி பண்ணி அந்த தோசை ஊற்றி அந்த தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். மார்னிங் அம்மியில் அரைச்ச கார சட்னி இருந்துச்சு, அதையும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. 2 முட்டை இருந்துச்சு, அதையும் பொத்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே நிறைய கேரட் போட்டு மூடி போட்டு நல்லாவே வேக வச்சாச்சு. மார்னிங் எப்பொழுதுமே தூங்கி எந்திரிச்சு பாலை ஃபஸ்ட்டு காய்ச்சிருவேன். பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பாக இருக்கும்போது எப்பொழுதுமே காலையிலே ஊற்றி வச்சுருவேன். எதனாலனா மதியம் வந்துட்டு சாப்பிட்றோமோ இல்லையோ கண்டிப்பாக தயிர் சாப்பிட்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எப்பொழுதுமே நான் ஊற்றிடுவேன். ஸோ ஆளுக்கு ஒரு 250 ml கர்ட் இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டேன். ஒரே ஒரு தோசை வச்சு ஆளுக்கு 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு தோசை மேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பனானா நம்ம வயல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பனானா இருந்துச்சு. ஸோ ஆளுக்கு ஒரு 2, 3 பனானா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். இன்றைய நாள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.